ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? உங்கள் மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இப்போ என்ன சிந்தனை? நம்மளோட கஷ்டம் எப்போ தீரும் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்ன செஞ்சால் சாய் நம்மளோட பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பார்னு சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்களா? போகாத கோயில் இல்லை, பண்ணாத பூஜை இல்லை, இன்னும் நான் என்ன தான் செய்யணும், இன்னும் எவ்வளோ நாள் என்னோடய கஷ்டம் தீரும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த பதிவு, முழுவதுமாக கேளுங்க. இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவோ மக்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட சாய் கிட்ட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த உண்மையான பக்தி உணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சாய் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அந்த பக்தி உணர்வு தன்னால் ஏற்பட்டுரும். அந்த பக்தி உணர்வு அது மட்டும்தான் மிகவும் எளிமையானதும் மிகவும் சிறந்ததுமான யோக முறை. எத்தனையோ மக்கள், எத்தனை லட்சம் மக்கள் எவ்வளவோ பூஜைகள் செய்கிறாங்க, எவ்வளவோ பரிகாரங்கள். இந்த ஜோசியம் பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க, இதை போய் செய்யுங்க, அதை செய்யுங்க, அந்த மந்திரம் சொல்லுங்கள், இந்த கோவிலில் போய்ட்டு இந்த பூஜை பண்ணுங்கன்னு எல்லாம் செய்வாங்க. இன்னும் ஒரு சில நபர்கள் அதுக்கும் ஒரு படி மேலே, இந்த ஜோசியம் பார்க்குறவங்க அவங்க சொல்கிற பரிகாரங்கள் தாண்டி இந்த இன்டர்நெட்டில் வர வீடியோஸ்லாம் பார்த்துட்டு புதுசாக ஒவ்வொன்றா என்னென்னமோ செய்வாங்க. இருந்தாலும் கூட மனசில் ஒரு திருப்தி இருக்காது. ஆனால் அந்த திருப்தி சாயோட பக்தர்கள்ட்ட மிகவும் எளிமையாக வந்துடும். அந்த தூய்மையான பக்தி, அந்த தூய்மையான பக்தி உங்ககிட்ட இருக்கா? அதை நீங்கள் இப்போ உணர போகிறீங்க. ஒவ்வொருத்தரும் உணர போகிறீங்க. கண்டிப்பாக இருக்கும். சாய் பக்தர்கள்ட்ட அந்த தூய்மையான பக்தி அவங்களுக்கு தெரியாமே இருக்கும். அதுதான் அதில் இருக்கிற ஒரு ஆச்சரியமே. அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, என்னென்னமோ செய்வாங்க. படிக்காத புத்தகங்கள் இருக்காது. ரொம்ப நிறைய படித்தவங்களாக இருக்காங்க, சமூகத்தில் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பாங்க, நல்ல அந்தஸ்தில் இருப்பாங்க, குடும்பமே நல்லா படிச்சிருக்கோம். ஆனாலும் கூட நம்ம நாட்டிலலாம் இப்போ ஒரு சில காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த படிப்பறிவுங்கிறது ரொம்ப கம்மி. எல்லாமே தற்குறிங்க தான். இந்த ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம தற்குறிங்கன்னு சொல்கிறோம், படிக்காதவங்கள தற்குறின்னு சொல்கிறோம். ஆனால் அப்போ அனுபவ அறிவு மேலோங்கி இருந்தது. கலாச்சாரம், பண்பாடு இது எல்லாம் சிறந்து விளங்கியது. முக்கியமாக மனிதர்களாக இருந்தாங்க. ஆனால் இப்போ எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் எவ்வளவு மக்கள் விலங்குகளை போல தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் விலங்குகள் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம பக்தி, நம்ம சாயை வணங்குறவங்க கிட்ட அந்த உண்மையான பக்தி இருக்கும். அவங்க மட்டும்தான், அதாவது பகவான் என் கூட இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவங்க மனசில் எப்போதுமே இருக்கும். என் சாயி என் கூட இருக்காரு அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்போதுமே இருக்கும். ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பாபாவோட விக்கிரகத்தை பார்த்துக்குவாங்க. குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க பாபாவோட விக்கிரகத்தை. அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்குவாங்க அந்த மாதிரி. இந்த பிறந்த குழந்தைகள் 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், இந்த 6 மாதத்துக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த நகத்தை கூட பார்த்து கட் பண்ணுவாங்க. தன்னோட பற்களாலேயே கட் பண்ணுவாங்க. பல்லால் கடித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பாங்க. அந்த நெயில் கட்டர்லாம், நெகை வெட்டிலாம் வச்சு வெட்டினோம்னா ஐயோ குழந்தையோட தோலையும் சேர்த்து வெட்டிடுவோமோ, வலிச்சிடுமோ குழந்தைக்கு அப்படின்னு தன்னோட வாயாலேயே பார்த்து இது பண்ணுவாங்க. சின்னதாக ஒரு தூசி கூட பக்கத்தில் வர விட மாட்டாங்க. நேரத்துக்கு உணவு கொடுப்பாங்க. குழந்தை அழுக விட மாட்டாங்க, பதறிடுவாங்க. அந்த மாதிரி தான் பாபாவோட விக்கிரகத்தை ஒவ்வொரு பக்தர்களும் அவங்களோட வீட்டில் வச்சு அப்படி பார்த்துக்கிறாங்க. அதற்கு முன்பு இந்த ஒரு உணர்வு வீட்டில் எவ்வளவோ சாமி நம்ம கும்பிட்றோம்ல, யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம், தவறாகவும் சொல்லலை. நம்ம எல்லா கடவுளையும் கும்பிட்றோம், இந்த கடவுள் குறிப்பிட்டு சொல்ல வேணாம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அந்த பாபாவோட விக்கிரகம் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அந்த உணர்வு வந்துடுது பாருங்களேன். நம்மளே எடுத்துக்கோங்க, வேறு யாரையும் உதாரணத்துக்கு வேணாம். பாபா விக்கிரகம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம வச்சு நம்ம என்னென்ன பண்ணியிருப்போம். குழந்தைய மாதிரி பாபாவே ஒரு மாதிரி இதாக இருப்பார்.
இதை விடுப்பா, சாப்பாடு போதும்ப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீ போய் உன் வேலையை பாருப்பான்னு சொல்லியிருப்பார் பேசியிருந்தாருன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு அவரை வந்து பார்த்துக்கிறோம். அந்த பக்தி எங்கேருந்து கரைக்குது? எப்படி வருது அந்த உணர்வு? யார் சொல்லி கொடுத்து வருது அந்த உணர்வு? ஒவ்வொரு பக்தர்களும் அவங்க வீட்டில் இருக்கிற பாபாவை பார்த்துக்கிறத நம்ம காதால் கேட்கும் போதும் அப்படியே புல்லரிச்சு போகிறோம். அப்படி சொல்லுவாங்க. அது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியும் அந்த உணர்வு. இப்படி இந்த அளவுக்கு பக்தியோடு இருக்க பக்தர்கள் கூட ஒரு சில நேரத்தில் நிறைய தவறுகள் செய்கிறாங்க. நிறைய தவறுகள் இல்லை இந்த கலியோட சூழ்ச்சியா, இல்லை நம்ம மனசில் இருக்கிற அந்த பயமா, ஆழ்ந்த பயம் அப்படி பார்த்துக்குவாங்க பாபாவை. ஆனால் அந்த பாபா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன நடந்துட போகுது, எதுக்கு பயம், மனசில் ஏன் தேவையில்லாத யோசனை, சிந்தனை எல்லாம் அவருக்கு தெரியும்ல. அப்படிப்பட்ட பக்தர்களாக இருக்கிற நம்ம மனசில் எதுக்கு அந்த யோசனைன்னு ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கணும். நிறைய நேரத்தில் நம்ம நிறைய விஷயங்களை போட்டு சிந்திச்சு குழப்பிக்கிறோம். பயம் வேணாம். பயம் வேற, ப்ரிகாஷனாக இருக்கிறதுங்கிறது வேறு, அவேர்னஸாக இருக்கணும். அது இருக்கணும். அதுக்காக எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுங்கிறது வேற, பயத்தோடு வாழ்கிறதுங்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த பயம் ஒரு அளவுக்கு மேலே போகும்போது அது நம்ம கரியாமல் அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு உள்ளே வந்துடும். இன்றைக்கி பாருங்களேன், கடவுள் இருக்கார் பாருங்கள் அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. இங்கே ஒரு தீய சக்தி இருக்குது பாருங்கள் அப்படின்னா எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா கடவுள் வந்தால் யாரும் நம்ப மாட்டாங்க. கடவுள் நேரில் வராருன்னா போட பைத்தியக்காரனே அப்படின்னுவாங்க. உலகம் அப்படி இருக்குது. கடவுளே நேரில் வந்தால் கூட இன்னைக்கு யாரும் நம்ப மாட்டாங்க. எவனோ ஒருத்தன் வேஷம் போட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னுவாங்க. என்னது இந்த வயசான இந்த ஆளாக கடவுள்னு சொல்கிறேன், இந்த ரோட்டில் ஏதோ ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கான் அவனை போய் கடவுள்னு சொல்கிறேன், என்ன குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்கிறியா? அதான் தெரியுமே எங்களுக்கு. இந்த மாதிரி கடவுளே ஏதாவது ரூபத்தில் வந்தால் கூட அதை உணர்வதற்காக அந்த ஒரு எண்ணங்கள் மனசில் வந்து இல்லாமல் போகுது நிறைய நண்பர்களுக்கு. நம்ம கூடவே வாழ்ந்துட்டுருக்காங்க, நம்ம சாயலாம் நம்ம கூடவே வாழ்ந்துட்டுருக்காங்க. பாருங்கள், மணி அடிக்குது இன்னொரு ஃபோனில். நம்ம கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு நம்மளை சுற்றி ஏதாவது கெட்டது இருக்கான்னு யோசிக்கிற நம்ம கூட பாபா இருக்காரே அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். பயம் வருமா? பாபா இருக்கிற இடத்துல எப்படி கெட்டது வராது. நம்மளோட கர்ம வினையினால் ஒரு சில விஷயத்தை அனுபவிச்சுட்ருக்கோம், அவ்வளோதான். அதுக்காக நம்மளை சுற்றி கெட்ட சக்திகள் இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. ஏதோ நம்ம இந்த பிறவிலையோ போன பிறவிலையோ ஏதோ தெரியாமல் செய்த ஒரு சில கெட்ட விஷயத்தினால நம்ம இந்த பாவத்தை, இந்த கர்மத்தை வந்து அனுபவிச்சிட்ருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் யோசிச்சு பாருங்கள், இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு உணர்வு, பாபாவோட வாழ்கிற உணர்வு எத்தனை பேருக்கு வந்து கிடச்சிருக்கும்? எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறாங்க உலகத்தில், எத்தனை கோடி மக்கள் வாழ்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணுற அந்த ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கா? சாயை நம்புகிற அந்த பாக்கியம் கிடச்சிருக்கா? ஏன் அதை கூட விடுங்க, அவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். எத்தனை கோடி மக்களுக்கு சாய்பாபான்னு சொன்னால் தெரியும். அவங்களால உணர முடிச்சதா? உங்களால் உணர முடியுதில்ல, அந்த ஒரு பாக்கியம் இருக்குல்ல. இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும், சாய்பாபானா எல்லாருக்கும் தெரியும். அப்படி எத்தனை கோடி மக்கள் உலகத்தில் இருக்கும்போது ஆனால் அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கு பாருங்கள் நமக்கு. வேத இதிகாசங்களில், புராணங்கள்னு நம்ம படித்த எல்லாத்துலேயும் கடவுள் நம்ம கூட இருக்கார், அவருக்கு நைவேத்தியம் படைங்க, அவர் உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த உபன்யாசம், இந்த உபன்யாசம், அந்த கிளாஸு, இந்த கிளாஸு, எல்லா மதத்துலேயும் எல்லா கிளாஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம இந்த பக்தர்கள், சாய் பக்தர்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்காமையே அந்த ஒரு இயல்பு வந்துடுது. நம்ம சாய் நம்ம கூட இருக்கார், அவருக்கு நம்ம உணவு கொடுக்கணும், அவரோட நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணணும், அவரை எங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அவரை நான் குழந்த மாதிரி பார்த்துக்குவேன். அந்த விக்கிரகத்தை எப்படி நம்ம பார்க்குறோம்? ஒரு சிலையாவாக பார்க்குறோம், ஒரு படமாவாக பார்க்குறோம். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார், நம்மளும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு எதிர்மறையான யோசனையும் வேணாம், எந்த ஒரு சிந்தனையும் வேணாம், எந்த ஒரு குழப்பமும் வேணாம். எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. உங்களோட சாய் உங்கள் கூடவே இருக்கார், உங்கள் சாய் உங்கள் கூடவே இருக்கார். எதை நினச்சும் கவலைப்படாதீங்க. சாய் உங்கள் கூட இருக்கிறத மனப்பூர்வமாக நம்புகிற நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க.
அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அவர் பார்த்துக்குவார். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.